தேனியில் தனது மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக திமுக பெண் கவுன்சிலர் பண மோசடி செய்ததாக காவல் கண்காணிப்பாளரிடம் நபர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். தேனி அல்லிநகரம் நகராட்சிக்குட்பட்ட அரசு மருத்துவமனை சாலை மிராண்டா லைன் பகுதியில் வசித்து வருபவர் ஐயப்பன். இவரது மகன் பிரசன்னா வெங்கடேஷ் என்பவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 21வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் கிருஷ்ணகுமாரி 1,00,000 ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் 1 ஆண்டு கடந்த நிலையிலும் இதுவரை கிருஷ்ணகுமாரி வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியதாக தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஐயப்பன் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக ஐயப்பன் மற்றும் திமுக கவுன்சிலர் கிருஷ்ணகுமாரி உரையாடிய ஆடியோக்கள் வெளியாகியுள்ளன. தம்பி விஷயமா பேசுறதுக்காண்டி வந்தேன். 5ஆம் தேதி போஸ்டிங்ண்ணே. இப்போ வர 5ஆம் தேதி. ஆமாங்கண்ணே. அதுக்கிடையில உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்லிருவேன். அமௌண்ட் பேலன்ஸ் நம்ம பெரட்ட வேண்டியது இருக்குன்னு. அது போஸ்டிங் போட்டதுக்கு பிறகு நீங்க பேலன்ஸை பெரட்டிட்டு வந்துருங்கண்ணே. நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை கூப்பிடுறேங்கண்ணே. சரிங்க. சரிங்க. இப்போ நீங்க அமௌண்ட் சொன்னீங்களாக்கா? ஆமா. இன்னும் நம்ம எவ்வளோ அக்கா கொடுக்கணும்? 1,00,000 ரூபா பேசியிருக்காங்களாக்கா? ஆமா ஆமா. இப்ப கொஞ்சம் சேர்த்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20 ரூபா சேர்த்து வரும்னு நினைக்கிறேன். எனக்கா ஒரு வருஷம் இழுத்துச்சு. ஏதோ ஒரு இது. அதான் அதையும் சொன்னேன் நான் அவங்கள்ட்ட. கொஞ்சம் ஒரு 20 ரூபா சேர்த்து வரும். ஏன்னா சேலரி ஒரு 3 ரூபா சேர்த்துருக்காங்க போல இப்ப எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம 75 ரூபா கொடுத்துருக்கோம். ஆமா. அப்ப இந்த 25 ரூபா போக இன்னும் ஒரு 20 ரூபா கரெக்டணுன்றீங்களா? ஆமா. அவன் 1,20 சொல்றான். இப்ப கூட ஓயர் வேலைக்கு என்கிட்ட பணம் 10.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. 3 மாசம் ஆகுது. அவங்ககிட்ட வாங்கலே சொல்லிட்டு வாங்க 8 மாசம் ஆகும்பா போஸ்டிங் ஆனா வந்துடும். அப்படித்தான் முன்ன பொண்ணு ஆகும்.